أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்ட ஒரே ஒரு மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் மார்க்கம் என்றென்றும் இந்த உலகத்திலே நிலைத்து நீடித்து இருக்கும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஏற்பாடாகும். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அவன்தான் தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி. அந்த மார்க்கத்தை எல்லா மார்க்கங்களை விடவும் எல்லா சமயங்களை விடவும் மேலோங்கிய மார்க்கமாக ஆக்கி வைப்பதற்காக அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். வலவு கரிஹல் முஸ்ரிகூன். முஸ்ரிகீன்கள் அதனை வெறுத்த போதும் என்று அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்கலாம். இந்த வசனத்தின் உண்மையைத்தான் நாங்கள் இன்று உலகத்தின் நாலா பக்கங்களிலும் பார்க்கின்றோம். இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகின்ற மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு வருடத்திலும் எடுக்கப்படுகின்ற கணக்கெடுப்பின் போது பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் காபிர்களாக இருந்து முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற கணக்கெடுப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தின் வல்லரசு என்று தன்னை மார்கட்டிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த 12 வருடங்களுக்குள் அந்த அமெரிக்காவில் 1200 பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது என்று உத்தியோகபூர்வமான கணக்கெடுப்புகள் கூறிக்கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஒவ்வொரு வருடத்திற்கும் சுமார் 100க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் அந்த அமெரிக்காவிலே கட்டப்படுகின்றது. அதே கணக்கெடுப்பு தொடர்ந்தும் கூறுகின்றது, ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த அமெரிக்காவிலே
20,000க்கும் அதிகமான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று கூறுகின்றது. மற்றொரு ஐரோப்பிய கண்டத்தின் முக்கியமான ஒரு நாடாகிய ஜெர்மனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு உத்தியோகபூர்வமான கணக்கெடுப்பு கூறுகின்றது, ஒவ்வொரு 2 மணித்தியாலத்திற்கும் அந்த ஜெர்மனியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக மற்றொரு கணக்கெடுப்பு கூறிக்கொண்டிருக்கின்றது. அதே போன்று மற்றொரு ஐரோப்பிய நாடான இத்தாலியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு வருடமும் 100க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் அந்த இத்தாலியிலே நிர்மாணிக்கப்படுகின்றது என்று கூறுகின்றது. அதே போன்று ஐரோப்பாவின் மற்றொரு நாடாகிய பெல்ஜியத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே கணக்கெடுப்பின்படி கூறுகின்றார்கள் 2025ஆம் ஆண்டிலே பெல்ஜியத்திலே முதலாவது மார்க்கமாக பின்பற்றப்படக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில நாடுகளைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இதுபோன்று எல்லா நாடுகளிலும் இதே நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த இலங்கையில் கூட அண்மையிலே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி வளர்ச்சி அடைந்த மார்க்கங்களில் மதங்களில் இஸ்லாம் மார்க்கம் முதன்மை நிலைமை வகித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இந்த ஆச்சரியமான வளர்ப்பு, இந்த இஸ்லாத்திற்கு மக்கள் கவரப்படுவதென்பது இஸ்லாத்தின் எதிரிகளை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய தூக்கங்களை கெடுத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே இந்த இஸ்லாத்தை வளர செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகலாக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான எத்தனையோ பல்வேறுபட்ட முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறுவதை போன்று யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், அவர்கள் தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய நூரை, ஒளியை அணைத்து விடலாம் என்று நாடுகின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி வலவு கரிஹல் காஃபிரூன், ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்தியே தீருவான், காஃபிர்கள் அதனை வெறுத்த போதிலும் என்று அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு அந்த காபிர்களும் குறிப்பாக யஹூதி நசாராக்களும் இந்த இஸ்லாத்தின் மிக கடுமையான வளர்ச்சியின் மூலமாக அவர்கள் தொந்தரவடைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நாங்கள் உலக நடப்புகளை நாங்கள் அவதானிக்கலாம். அவ்வப்போது இஸ்லாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. அல் குர்ஆனை அவர்கள் இழிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலாவை இழிவுபடுத்துவதை பார்க்கலாம். இந்த இஸ்லாத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதை பார்க்கலாம். இவ்வாறு அந்த அவர்களுடைய அந்த திட்டங்களும் இஸ்லாத்தை முடக்க வேண்டும் என்பதற்கான அவர்கள் செய்கின்ற சதிகளும் இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு தொடர் சங்கிலியாக இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய கடைசியான ஒரு நடவடிக்கை தான் அந்த யஹூதி அல்லது அந்த நஸ்ரானிய சமுதாயத்திலே வாழக்கூடிய எந்த உம்மத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து எந்த உம்மத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோமோ, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று எங்களுடைய தொழுகையிலே அந்த உம்மத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோமோ, அந்த உம்மத்திலே இருக்கின்ற ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாருடைய மனைவிமார்களையும் அன்னாருடைய தோழர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே ஒரு படத்தை உருவாக்கி இருக்கின்றான். அதிலும் ஆபாசமான ஒரு படம் என்பது இன்றைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தை மிகவும் வருத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த படத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காம வெறி பிடித்த ஒரு மனிதன் என்பதாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் அந்த இன்னொரு ஐரோப்பிய நாட்டிலே டென்மார்க்கிலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சித்திரத்தை அவர்கள் வரைந்து அதன் மூலமாக அன்னாருடைய அந்த கண்ணியத்திற்கு அவர்கள் குந்தகம் விளைவித்ததை நாங்கள் வரலாற்றிலே கண்டிருக்கின்றோம். அதே போன்று ஐரோப்பாவின் இன்னும் பல்வேறுபட்ட நாடுகளிலே இது போன்ற முயற்சிகள் அங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான இந்த இழிவான செயல்களிலே ஈடுபடுகின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உண்மையை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதென்பது அவர்களுடைய மானத்தை
போக்குவதென்பது, அவர்களை இந்த உலகத்திலே விமர்சிப்பதென்பது இன்று நேற்று ஆரம்பித்த ஒரு விடயமல்ல. மாற்றமாக அவர்கள் எப்போது இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதை அவர்கள் எடுத்து வைத்தார்களோ, அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு வரலாற்று சங்கிலியாக அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அன்று அவர்களுடைய எதிரியாக இருந்த அபூ ஜஹல், அதே போன்று அபூ லஹப், உத்பா, ஷைபா, அதே போன்று அபூ முஈத் போன்ற பெரும் பெரும் பாவிகள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்சித்தார்கள். அன்னாரை பொய்யன் என்று கூறினார்கள், அன்னாரை ஒரு கவிஞன் என்று கூறினார்கள், அன்னாரை ஒரு சூனியக்காரன் என்று கூறினார்கள், அவர்களை அதே போன்று ஒரு சாத்திரக்காரன் என்று கூறினார்கள். இப்படி பல்வேறுபட்ட வார்த்தைகளால் அன்றைய அபூ ஜஹல்கள், அன்றைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் அவர்களை தூற்றியதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் அந்த தூற்றல்கள், அந்த விமர்சனங்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவில்லை. அவர்களுடைய தீனை இந்த உலகத்திலே எத்தி வைப்பதை விட்டும் பின்வாங்க செய்யவில்லை என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். எப்போதெல்லாம் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இப்படியான விமர்சனங்களும் இப்படியான அபாண்டங்களும் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டதோ, அப்போதெல்லாம் அந்த மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா மறுப்பு கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த மறுப்பு கொடுப்பதை அல்லாஹு தஆலா அவனே பொறுப்பெடுத்து அவர்களுக்கு மறுப்பு வழங்கியதை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபஸ்தா பிமா துமர் வஅரில் அனில் முஷ்ரிகீன், நபியே உங்களுக்கு ஏவப்படுவதை நீங்கள் அடித்து சொல்லுங்கள், முஷ்ரிக்கீன்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின், உங்களை பரிகாசம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் போதுமானவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா அன்னாரை ஆறுதல் படுத்துகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலே இருந்து அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே போன்று அன்றைய அந்த காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்ததி இல்லாதவர்கள் என்று அவர்களை குறை கூறினார்கள், வசைபாடினார்கள். அப்படியான அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறு பதில் கொடுக்கின்றான், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நபியே உங்களை கோபம் மூட்டக்கூடிய அந்த மனிதன் இருக்கின்றானே அவன்தான் சந்ததி இல்லாதவன் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்குவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை நோக்கி அந்த மண்ணை தூவிய, மண்ணை வாரி கொட்டிய அபூ லஹபை அல்லாஹு தஆலா எப்படி வைத்தான்? அவனுக்கு எதிராக ஒரு சூறாவையே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்கு எதிராக, அந்த அபூ ஜஹலுக்கு எதிராக லஅனத் செய்யக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். தப்பத் யதா அபீ லஹப் என்ற அந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். இவ்வாறு எப்போதெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக விமர்சிக்கப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்படுகின்றதோ, அப்போதெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களுக்கு, அந்த கூட்டங்களுக்கு பதிலடி கொடுத்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அப்படியான மனிதர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்சித்த மனிதர்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே ஏனைய மனிதர்களுக்கு படிப்பினையாக அப்படியான மனிதர்களிடத்திலே இருந்து அல்லாஹு தஆலா பழிவாங்கி இருக்கின்றான் என்பதையும் வரலாறு எங்களுக்கு பாதுகாத்து தருகின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு கிறிஸ்துவ மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இறங்குகின்ற வஹியை எழுதி கொண்டிருந்தான். ஆனாலும் ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அவன் மீண்டும் அந்த கிறிஸ்துவத்தை நோக்கி போய்விட்டான். அவன் அந்த கிறிஸ்துவத்தை தழுவியதன் பின்னால், முர்த்ததாக மாறியதன் பின்னால் அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக கதைக்கின்றான். முஹம்மதுக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதனை வஹி என்று எழுதி கொடுத்தேனோ அதனைத்தான் அவருக்கு தெரியும் என்று அந்த நஸ்ரானி அந்த தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே போய் ரசூலுல்லாவை வசைபாடுவதை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகின்றார்கள். அப்போது தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஆயா, யா அல்லாஹ் அவனை ஒரு அத்தாட்சியாக, இந்த மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அந்த
கிறிஸ்துவ மனிதன் அப்படியே மரணித்து விடுகின்றான். அந்த மனிதனை கொண்டு போய் அடக்குகின்றார்கள் அவனுடைய கூட்டத்தார். அடக்கிவிட்டு காலை வேளையிலே வந்து பார்க்கின்றார்கள், பூமி அந்த மனிதனை பூமியிலே இருந்து அப்படியே வெளியே தள்ளி இருக்கின்றது. வந்த மனிதர்கள் கூறுகின்றார்கள், இது முஹம்மதுடைய தோழர்களுடைய வேலையும் தான் என்று கூறிவிட்டு அவர்கள் மீண்டும் அந்த மனிதனை கொஞ்சம் ஆழமாக தோண்டி அவனை அடக்குகின்றார். அடக்கிவிட்டு அவர்கள் மீண்டும் சென்று அடுத்த நாள் காலையிலே வந்து பார்க்கின்றார்கள், மீண்டும் அந்த பூமி அந்த மனிதனை, அந்த நஸ்ரானியை வெளியே தள்ளி இருக்கின்றதை பார்க்கின்றார்கள். மீண்டும் அதே வார்த்தையை கூறிவிட்டு அவர்கள் அந்த கபரை மிகவும் ஆழமாக தோண்டுகின்றார்கள். தோண்டி அந்த மனிதனை அடக்குகின்றார்கள். மூன்றாவது நாள் காலையிலே வந்து பார்க்கின்றார்கள், அதே போன்று அந்த மனிதன் பூமியிலே இருந்து வெளியே தள்ளப்பட்டிருக்கின்றதை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள், இது ஒரு மனிதர்களால் செய்ய முடியுமான வேலை அல்ல என்று கூறிவிட்டு அந்த நஸ்ரானியை 2 பாறாங்கல்லுக்கு மத்தியில் வைத்து அதற்கு மேலால் ஒரு பாறாங்கல்லை போட்டு அவனை அப்படியே நெருக்கிவிட்டு செல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்திலே யாரெல்லாம் கை வைத்தார்களோ அப்படியான மனிதர்களுக்கு படிப்பினையாக அல்லாஹு தஆலா இப்படியான சம்பவங்களையும் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அந்த சஹாபாக்கள் கூட அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மானம் பறிக்கப்படுகின்ற போது, அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற போது அவர்கள் அந்த ரசூலுல்லாவை தடுத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாவுக்கு எதிராக அவர்கள் கிளந்தெழுந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு முறை உபய் இப்னு சலூல், அதாவது முனாஃபிக்கீன்களுடைய தலைவனாக வர்ணிக்கப்படக்கூடிய உபய் இப்னு சலூல் தன்னுடைய தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கின்றான். சஹாபாக்களில் சிலரும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கழுதையின் மீது ஏறியவர்களாக அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். அப்போது அந்த உபய் இப்னு சலூல் கூறுகின்றான், நபியே, உங்களுடைய இந்த கழுதையின் வாசனை எங்களை தொந்தரவு படுத்துகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கின்றான். அப்போது அங்கே இருந்த அப்துல்லா இப்னு ஹுதாபா என்ற சஹாபி என்ன கூறுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னிடத்திலே இருந்து வருகின்ற வாசத்தை விட இந்த கழுதையிடத்திலே இருந்து வருகின்ற வாசம் எனக்கு மிகவுமே நல்ல நறுமணமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு தன்னுடைய கையிலே இருந்த அந்த ஆயுதத்தால் ஓங்கி அவனுடைய தலையிலே அடித்து அவனுடைய தலையை காயப்படுத்துகின்றார்கள். இவ்வாறுதான் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானபங்கப்படுத்தப்படுகின்ற போது நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கண்குருடான இன்னொரு சஹாபி தன்னுடைய மனைவியோடு வாழுகின்றால். அந்த மனைவியை பொறுத்தவரையில் எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசக்கூடியவளாக இருக்கின்றார். அந்த மனிதனும் பல தடவைகள் உபதேசம் செய்கின்றான். ஆனால் அந்த மனைவி அதனை தவிர்ந்து கொள்ள முடியாமல் அவள் தொடர்ந்து ஏசிக்கொண்டே இருக்கின்றாள். ஒரு நாள் இரவு அந்த மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஏசுகின்றார்கள். அவர்கள் மீது வசைபாடுகின்றாள். இதனை கேட்ட அந்த கண்குருடான சஹாபி என்ன செய்கின்றார், தன்னுடைய வீட்டிலே ஏதாவது இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்றார். கையிலே ஒரு கத்தி கிடைக்கின்றது. அப்படியே அந்த பெண்ணின் மீது அந்த சஹாபி விழுந்து அந்த பெண்ணுடைய வயிற்றை குத்தி கிழித்து விடுகின்றார். அதிகாலை நேரம் வந்ததும் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று திரட்டுகின்றார்கள். இப்படி ஒரு பெண்மணி அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். யார் கொலை செய்தாரோ அவர் முன்னால் வர வேண்டும் என்று வேண்டுகின்றார். அப்போது அந்த கண்குருடான சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்த விடயத்தை கூறுகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய இரத்தத்திற்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதுபோன்று அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பல நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து கூறலாம். எப்போதெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மானத்துக்கு எதிராக மனிதர்கள் முன்வந்தார்களோ அப்போது அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். இவ்வாறு இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானத்திலே கை வைக்கின்ற, அவர்களை கேலி சித்திரங்கள் மூலமும் ஆபாசமான படங்கள் மூலமாகவும் சித்தரிக்கின்ற இந்த யஹூதி நசாராக்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான இந்த சமுதாயத்தினர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அறிந்திருந்தால்,
அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த அந்த உயர்ந்த பதவியை அந்தஸ்தை அடைந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். உண்மையிலே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அன்னாரை எப்படியெல்லாம் அந்த குர்ஆனிலே புகழ்ந்திருக்கின்றான் என்பதை பாருங்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹு தாலா தன்னுடைய தூதரை இப்படி வர்ணிக்கின்றான். நிச்சயமாக உங்களிடத்திலே ஒரு ரசூல் வந்திருக்கின்றார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்றால் அது அவருக்கு கடினமாக இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் மிகவும் ஆர்வமுள்ளவராக இருக்கின்றார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோடு மிகவும் இரக்கமானவராக இருக்கின்றார் என்று அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றான். அது மாத்திரமல்ல, ஃபலஅல்லக பாஹியுன் நஃப்ஸக இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸபா, நபியே உன்னுடைய கோத்திரத்தார் இந்த நீ கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்ள பார்க்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாங்கள் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே என்று அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே போன்று இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான ஒரு பண்பிலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இப்படி அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமான ஒரு நபி, அப்படியான நபியைத்தான் இன்று இவர்கள் இவ்வாறு கேவலப்படுத்துகின்றார்கள் என்பதை இந்த அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளான இந்த சமுதாயம் அறிந்து கொள்ளட்டும். உண்மையிலே சகோதரர்களே, அல்லாஹு தாலா அனுப்பிய நபிமார்களில் மிகவும் சிறந்த நபி என்றால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து நபிக்கும் முத்திரையாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே தலைவர் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள். நாளை மறுமையிலே முதலாவதாக எழுப்பப்படுகின்ற நபியாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஷஃபாஅத்துக்கு சொந்தமான மூமின்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஷஃபாஅத்துக்கு சொந்தமான ஒரு நபியாக இருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே அல்லிவாஉல் மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடி அல்லாஹு தாலாவால் வணங்கப்படக்கூடிய நபியாக இருக்கின்றார்கள். அதே போன்று சுவர்க்கத்துடைய அந்த கதவை தட்டுகின்ற சுவர்க்கத்திலே முதலாவது நுழைகின்ற நபியாகவும் அந்த நபிதான் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? உண்மையிலே பண்பாட்டுக்கு ஒரு சிகரமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எத்தனையோ மனிதர்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய முகத்தை கண்டு நடுங்கி இருக்கின்றார்கள், அவர்களுடைய முகத்தை பார்த்து அழுது இருக்கின்றார்கள். அவ்வளவு கண்ணியமான ஒரு நபியாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே ஏழைகளோடும் அதே போன்று மிஸ்கின்களோடும் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து அவர்களோடு உண்டு உறவாடக்கூடிய நபியாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய வீட்டு வேலைகளை தன்னுடைய கையாலே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நபியாக இருந்திருக்கின்றார்கள். ஆட்டிலே அவர்கள் தன்னுடைய கையாலே பால் கறந்து தன்னுடைய கையாலே கறந்த அந்த பாலை தானே அதனை குடிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். தனக்கென்று ஒரு பணிவிடையை அவர்கள் எதிர்பார்த்ததில்லை. அதே போன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஏனைய ஜீவன்களோடு மிருகங்களோடும் பறவைகளோடும் மிகவும் கண்ணியமான காரூணியம் உள்ள நபியாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். மனிதர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, ஊர்வனங்களாக இருந்தாலும் சரி, மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் ரஹ்மத்தாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னாருடைய முகத்தை பற்றி சஹாபாக்கள் வர்ணிக்கின்றார்கள். அவர்களுடைய முகம் பௌர்ணமி தினத்திலே எப்படி பூரணமான சந்திரன் இருக்குமோ அதே போன்று அவர்களுடைய முகம் காணப்படுகின்றது என்று சஹாபாக்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சந்தோஷப்பட்டால் அந்த பௌர்ணமி தினத்திலே இருக்கின்ற அந்த சந்திரனை போன்று அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்று கூறுகின்றார்கள். இப்படியான உன்னதங்களை சுமந்த, இப்படியான சிறந்த பண்புகளையும் சிறந்த அந்தஸ்தையும் சுமந்த அந்த நபியை இன்று அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான சமுதாயம் திட்டுகின்றார்கள் என்றால், அவர்களை இம்சிக்கின்றார்கள் என்றால், நிச்சயமாக இவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். الحمد لله على إحسانه
والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وإخوانه. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதன் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்திற்கு பாதகம் விளைவிப்பதற்கு முற்பட்டாலும் அது அவர்களுடைய அந்த கண்ணியத்திற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரபியிலே கூறுவார்கள், நபுல் கிலாபி லா யதுர்ரு சிஹாப், மேகத்தை பார்த்து நாய்கள் குறைப்பதன் மூலமாக அந்த மேகங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட மாட்டாது என்று அரபு மொழியிலே கூறுவார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே வாழுகின்ற கிலாபுகள் எவ்வளவுதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை குறைத்து மதிப்பதற்கு முற்பட்டாலும் அது அவர்களை இன்னும் கண்ணியத்திலே உயர்த்தி விடுமே தவிர அவர்களுடைய கண்ணியத்தை குறைத்து விடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் இப்படியான நிகழ்வுகளின் போது எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாமிய நாடுகளிலும் அதே போன்று நாங்கள் வாழுகின்ற இந்த நாடுகளிலும் இந்த மோசமான செயலுக்கு எதிராக எத்தனையோ ஊர்வலங்களும் எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தயார்படுத்தப்பட்டு எத்தனையோ நாடுகளிலே பல்வேறுபட்ட தூதரகங்கள் உடைக்கப்பட்டு அதே போன்று பொது சொத்துக்கள் சேதமிழைக்கப்பட்டு எந்த ஒரு பாவமும் செய்யாத அந்த அப்பாவியான சில உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கண்டனம் என்ற பெயரிலே, ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே இவ்வாறு பல்வேறுபட்ட அழிவுகள் இந்த இஸ்லாமிய நாடுகளிலும் இஸ்லாம் அல்லாத நாடுகளிலுமே நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டங்களும் இந்த கண்டன ஊர்வலங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவுடைய வாழ்க்கையிலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு எதிராக வசைபாடினார்கள். அந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே அவர்கள் 3 வருடங்கள் பட்டினியிலே போடப்பட்டார்கள். ஆனால் வரலாற்றிலே எங்கும் காண முடியாது அவர்கள் அந்த மக்காவுடைய வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், கண்டன ஊர்வலங்களை நடத்தினார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் இதற்கு மாற்றமாக இன்று இஸ்லாமிய நாடுகளிலும் எங்களுடைய நாடுகளிலும் என்ன செய்கின்றார்கள்? ஆர்ப்பாட்டங்கள் என்ற பெயரிலே, கண்டன ஊர்வலங்கள் என்ற பெயரிலே மனிதர்கள் முஸ்லிம்கள் வெளியே இறங்கி பொது சொத்துக்களுக்கும் அதே போன்று எந்த ஒரு குற்றமும் இழைக்காத அப்பாவி மக்களையும் கொலை செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இப்படியான இந்த நிகழ்வுகளை, இப்படியான இந்த இழிவான செயல்களை நிறுத்த முடியாது. இது நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்ற ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இவ்வாறான இந்த கேலி சித்திரங்களையும் படங்களையும் அவர்கள் எடுப்பதன் மூலமாக எதனை எதிர்பார்க்கின்றார்கள் தெரியுமா? முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே கொந்தளிக்க வேண்டும், அவர்கள் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட வேண்டும், அதன் மூலமாக இந்த மீடியாவின் மூலமாக முஸ்லிம்கள் கீழ்த்தரமானவர்கள், நாகரீகம் இல்லாதவர்கள் என்று அறியாத மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் இப்படியான படங்கள் சித்தரிக்கப்படுகின்றது. நாங்களும் அதற்கு ஏதுவாக வீதிகளிலே இறங்கி நாங்கள் போராடுவோம் என்றால், பொதுமக்களை கொன்று பொது இடங்களுக்கு நாங்கள் சேதம் விளைவிப்போம் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றியவர்களாக மாறிவிடுவோம். எனவே இன்று கூறுகின்றார்கள், முஸ்லிம்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தங்களுடைய கருப்பு கொடியை நிப்பாட்டி வைக்க வேண்டும், தங்களுடைய அந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்காக கருப்பு கொடியை கொளுங்கி வைக்க வேண்டும் என்று இன்று சில அமைப்புகள் கூறுகின்றார்கள். அதே போன்று இன்றைய தினத்தில் எத்தனையோ ஜமாத்துகள் ஊர்வலங்களை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியானவற்றிலே நீங்கள் ஈடுபடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்துடைய வழிமுறை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சகோதரர்களே, எந்த முறையிலே நாங்கள் ரசூலுல்லாவுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே ரசூலுல்லாவுக்கு ஒரு மனிதன் உதவி செய்வதாக இருந்தால் அவர்களுடைய மார்க்கத்தை உரிய முறையிலே படித்து அன்னாருடைய சுன்னாவை நல்ல முறையிலே விளங்கி எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் அதனை எடுத்து நடப்பதன் மூலமாக எங்களுடைய பரம்பரையை, பிள்ளைகளை அந்த சுன்னாவின் மீது வளர்ப்பதின் மூலமாகத்தான் அந்த ரசூலுல்லாவுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும்.
ஏன் தெரியுமா? இன்றைய யகூதிகள் இப்படியான படங்களை எடுக்கின்றார்கள். இந்த உலகத்திலே இந்த இஸ்லாம் பயங்கரமான ஒரு மார்க்கமாக, பயங்கரமான முறையிலே பரவக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இப்படியான இந்த தலையீடுதான் அவர்களை இப்படியான படங்களை எடுக்க வைக்கின்றது. எனவே நாங்கள் இந்த தீனை மிக மிக நல்ல முறையிலே கற்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றி அதன் அடிப்படையில் எங்களுடைய சமுதாயத்தையும் வளர்ப்போம் என்றால், எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வளர்ப்போம் என்றால், அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பாரிய அடியாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை நாங்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே பரப்ப முடியுமோ, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற அந்த சக்தியை கொண்டு நாங்கள் பரப்புவதற்கு முயல வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தின் புனிதத்துவத்தை பற்றி எழுதப்பட்ட எத்தனையோ நூல்கள் இருக்கின்றது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் பற்றி பேசிய எத்தனையோ சீடிகள் இன்று வெளியாகி இருக்கின்றது. எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு வழங்கலாம்? உண்மையிலே எங்களில் பேச்சாற்றல் உள்ளவர்கள் இருந்தால் எங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அந்த ரசூலுல்லாஹ்வையும் அந்த தீனையும் பாதுகாக்கலாம். அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்யலாம். எங்களிலே எழுத்தாற்றல் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தீனையும் இந்த ரசூலுல்லாஹ்வையும் பற்றி எழுதி இந்த உலகத்திலே உள்ள ஏனைய மனிதர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் பக்கம் கவரச் செய்யலாம். அதே போன்று எங்களிலே எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான இந்த நூல்களையும் இந்த சீடிக்களையும் வாங்கி ஏனைய சகோதரர்களிடத்திலே, குறிப்பாக அந்நியர்களிடத்திலே கொடுத்து அவர்களுடைய உள்ளத்திலே இந்த இஸ்லாத்தை பற்றி இருக்கின்ற அந்த கசப்பான உணர்வுகளை நீக்கலாம். இதுதான் நாங்கள் உண்மையிலே இஸ்லாத்துக்கு செய்கின்ற ஒரு பணி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யகூதி நசாராக்களுக்கு கொடுக்கின்ற பாரிய அடி என்றால் இந்த அடியாகத்தான் இருக்க முடியும். இந்த தீனை நாங்கள் இன்னும் பரப்புவதற்கு, இந்த தீனை நோக்கி ஏனைய மனிதர்கள் வருவதற்குரிய வழியைத்தான் நாங்கள் தேட வேண்டுமே ஒழிய இப்படியான ஆர்ப்பாட்டங்களிலே இருந்து நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கின்றான். உண்மையிலே இந்த உலக வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் தூற்றினார்களோ அப்படியான மனிதர்களுக்கு பதில் கொடுத்த அவர்களை பழிவாங்கிய அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கின்றான். அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தி கேளுங்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மானத்திலே கை வைத்த மனிதரை யா அல்லாஹ் நீ அழித்து விடுவாயாக, அவனுக்கு ஹிதாயத் ஒன்று நீ கொடுக்காவிட்டால் அவனை நீ பழிவாங்குவாயாக என்று உங்களுடைய துஆக்களிலே கேளுங்கள். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை நான் கூறித்தோடு முடிக்கின்றேன்.